மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சிரிப்பின் பின்னால் மறைத்த உண்மை என்ன தெரியுமா? மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள், உங்களின் மிகப்பெரிய பலமே உங்களின் கலகலப்பான பேச்சாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நண்பர்கள் கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களின் இயல்பாகவே இருந்திருக்கும். நீங்கள் அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டோ அவர்களுக்கு நீங்கள் சிரிப்பை வர வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்திருப்பீங்க. எல்லாரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அந்த வெடி சிரிப்புக்கும் நையாண்டி பேச்சுக்களுக்கும் பின்னால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை உலகிற்கு தெரியாமல் பூட்டி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அனைவருமே நினைத்திருப்பாங்க. ஆனால் சில உண்மைகளை நீங்கள் மனதிற்குள் பூட்டி வைத்து வாழ்ந்த ஒரு மனிதர்களாகத்தான் அந்த மனிதர்களுக்கு முன்னால் நீங்க இருந்திருப்பீங்க. வெளியில் எல்லாரும் இவனுக்கு என்னப்பா இப்போதும் ஜாலியாக இருக்கிறான், எந்த கவலையுமே இவனுக்கு கிடையாது என்று உங்களை பார்த்து பொறாமைப்பட்ட நபர்களும் உங்களுடைய முன்னாலேயே உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே உங்களிடம் சொல்லிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த சிரிப்பு உண்மையில் உங்களுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு சிரிப்பாக இருக்காது. அது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனிமையையும் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களையும் வெளியில் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அணிந்து கொண்ட ஒரு அழகான முகமூடியாக இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே தெரியாது. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ரணமும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் உங்களை அரித்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அரித்து கொண்டிருந்த போதே வெளியில் மற்றவர்களின் நிம்மதிக்காக நீங்கள் சிரித்து கொண்டே தெரியக்கூடிய அந்த ஒரு உண்மை உங்களை மட்டும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். யாருமே புரியாத உங்களுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்தது? உங்களுடைய மனம் என்பது ஒரு மிகப்பெரிய புதிர் போன்றது. அதை இதுவரை உங்களை சுற்றியுள்ள எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. மிதுனம் என்றாலே இரட்டை ஆளுமை என்பதால் உங்களுடைய மனம் ஒரே நேரத்தில் இரண்டு விதமாக சிந்திக்கும். ஒரு நிமிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், அடுத்த நிமிடமே எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சோகத்திற்குள் நீங்க மூழ்கி விடுவீங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்களே பிரச்சனையாக மாறிவிடுமோ என்று நினைத்து நீங்களே அதை நினைத்து பயந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக யோசித்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் அடுத்தவர்களோ இவன் குழப்பவாதி, இவனுக்கு நிலையான புத்தியானது கிடையாது என்று உங்களை மிக சாதாரணமாக கடந்தும் போன ஒரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் அதீத பாசத்தையும் அவர்கள் அலட்சியம் என்று நினைத்தும் வாழ்ந்திருப்பாங்க. உங்களின் மௌனத்தை திமிரென்று தவறாக எடை போட்ட மனிதர்களும் உண்டு. என் மனதில் எந்த கெட்ட பெண்ணமும் இல்லையே, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றேன், அப்புறம் ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க என்று நீங்கள் தனியாக அமர்ந்து கலங்கிய தருணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் என்னதான் பேசினாலும் கேட்காத உலகம் இந்த ஒரு உலகம். புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பேச்சாற்றல் என்பது பிறவிலேயே அதிகமாக இருக்கும். உங்களால் எத்தனையோ மனிதர்களுக்கு சரியான ஆலோசனைகளை கூறி அவர்களின் வாழ்க்கையை மாற்ற முடிந்திருக்கும். ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது உங்களுடைய நியாயங்களை இந்த உலகிற்கு நீங்கள் உரக்க பேசியும் அதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் காது கொடுத்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய தரப்பு விளக்கங்களை கொடுத்து கதறிய போது இவன் எப்போதும் இப்படித்தான் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான் என்று உங்களின் வார்த்தைகளை மிக சாதாரணமாக தள்ளி வைத்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களாக இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தபோது நீங்கள் உதவி கேட்டு பேசிய வார்த்தைகளை யாரும் ஒரு பொருட்டாகவே மதித்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய பேச்சை ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே எடுத்துக்கொண்ட இந்த ஒரு உலகம் உங்களின் உண்மையான தவிப்பை உங்களுடைய அழுகை குரலை கேட்க மறுத்த அந்த தருணங்கள் உங்களுடைய வார்த்தைகளற்ற ஒரு மௌனத்திற்கு நிச்சயமாக உங்களை தள்ளியிருக்கும். யாருமே நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளாமல் எவ்வளவோ பிரச்சனைகளை மட்டுமே தாங்க உங்களுடைய மனதிற்குள்ள வைத்து கொண்டும் இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் தவித்த தவிப்பு உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஒரு சில விஷயங்களை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில
மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதுமே குடும்பத்தின் மீதும் உங்களை சார்ந்தவர்களின் மீதும் அதிக அக்கறை கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடந்த சில காலமாகவே குடும்பத்தில் இருந்த ஒரு பெரிய குழப்பத்திற்கோ அல்லது முக்கியமான பிரச்சனைக்கோ தீர்வு கிடைக்காமல் நீங்கள் தவித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனையில நம்ம முடிவு எடுத்தோம் என்றால் அது நமக்கும் பிரச்சனையாக மாறிவிடும் என்ற ஒரு காரணத்தினால் எந்த விதமான முடிவுகளையும் சரியாக எடுக்க முடியாமல் நீண்ட நாட்கள் யோசித்து கொண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பிக்கொண்ட நாட்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். இதோ இப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து முற்றிலும் எதிர்பாராத ஒரு பாசிட்டிவான தகவல் அல்லது செய்தி உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கான ஒரு தகவலாகவும் இருக்கலாம். இந்த ஒரு தகவல் உங்களுடைய மனதில் இருந்த ஒட்டுமொத்த கவலைகளையும் துடைத்தெறியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய குடும்பத்திற்குள் நல்லதை நிச்சயமா நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் எதிர்கால திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைய போகிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு நிகழ்வாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதற்கப்புறம் உங்களுடைய ராசியை இரட்டை ஆளுமை கொண்டது என்பதால் மனிதர்களின் இருவேறு முகங்களை உங்களால் எளிதாக கணித்து விட முடியும். ஏனென்றால் உங்களுடைய ராசி இரட்டை குணம் கொண்டது. ஒரு மனிதன் உங்களிடம் உண்மையை கூறுகிறானா பொய்யை கூறுகிறானா, உங்களை வைத்து அவன் நடித்து கொண்டு இருக்கிறானா என்பதை நீங்கள் பார்வையிலேயே பார்த்து கணித்து விடுவீங்க. இருப்பினும் உங்களுடைய கள்ளமில்லாத பழகக்கூடிய குணத்தை பயன்படுத்தி உங்களிடம் ஒரு முகத்தையும் உங்களுக்கு பின்னால் வேறு ஒரு முகத்தையும் காட்டி உங்களை டபுள் பேஸ் செய்த ஒரு நபரின் அசல் முகம் இப்போது அப்பட்டமாக வெளிப்படவும் ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஒரு நபரை நம்ம என்னமோ நினைத்தோம், ஆனால் இவரே நம்ம கூடவே இருந்து கொண்டு நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் போக போகத்தான் நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அவர் உங்களின் உழைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வெளியில் தங்களை பெரிய உத்தமர்களைப் போல காட்டிக் கொண்டிருந்த மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் அந்த ஒரு நபர் செய்த சூழ்ச்சிகள் அனைத்தும் ஆதாரத்துடன் உங்களுடைய கண் முன்னே அம்பலமாகவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று ஏமாற்றத்தை தந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நச்சுக்காலன்களை அடையாளம் கண்டு அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் ஒதுக்கி வைக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். எனவே நீங்கள் சில மனிதர்களை வாழ்க்கையை விட்டு ஒதுக்கினால் மட்டுமே வாழ்க்கையில உங்களால் முன்னேற முடியும். புதனின் ஆதிக்கம் பெற்ற மிதுனம் ராசிக்கு எப்போதுமே பேச்சு திறனும் சாதுரியமான கம்யூனிகேஷனும் தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். இத்தனை காலங்கள் நீங்கள் கடினமாக உழைத்தும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் இனிமே உங்களின் தனித்துவமான பேச்சை திறமையால் கிடைக்கப் போகிறது. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களின் கருத்துக்களை தெளிவாகவும் தைரியமாகவும் முன்வைப்பதன் மூலம் உயர் அதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. மனதிற்குள் எது தோன்றினாலும் அதனை வெளிப்படையாக கூறிவிடுங்கள். சரியோ தவறோ கூறினால் மட்டுமே உங்களுக்கான ஒரு பதிலானது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நேர்காணல்கள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் என எல்லாத்திலும் உங்களின் வார்த்தைகளை உங்களை ஒரு வெற்றியாளராக காட்டவும் போகிறது. இனிமே நீங்கள் திரைக்கு பின்னால் உழைக்கக்கூடிய காலங்கள் முடிந்து உங்களின் கம்யூனிகேஷன் மூலமாகவே உங்களின் கரியர்ல ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியையும் எட்டப் போகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துவிடும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனிமே நீங்கள் வாழப்போகின்ற வாழ்க்கையே வேற. நீங்கள் நினைக்காததை விட நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். அது இன்னமும் உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். யாருமே புரியாத உங்களுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்தது? உங்களுடைய மனம் என்பது ஒரு மிகப்பெரிய புதிர் போன்றது. அதை இதுவரை உங்களை சுற்றியுள்ள எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. மிதுனம் என்றாலே இரட்டை ஆளுமை என்பதால் உங்களுடைய மனம் ஒரே நேரத்தில் இரண்டு விதமாக சிந்திக்கும். ஒரு நிமிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், அடுத்த நிமிடமே எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சோகத்திற்குள் நீங்க மூழ்கி விடுவீங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்களே பிரச்சனையாக மாறிவிடுமோ என்று நினைத்து நீங்களே அதை நினைத்து பயந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக யோசித்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் அடுத்தவர்களோ இவன் குழப்பவாதி, இவனுக்கு நிலையான புத்தியானது கிடையாது என்று உங்களை மிக சாதாரணமாக கடந்தும் போன ஒரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் அதீத பாசத்தையும் அவர்கள் அலட்சியம் என்று நினைத்தும் வாழ்ந்திருப்பாங்க.
உங்களின் மௌனத்தை திமிரென்று தவறாக எடை போட்ட மனிதர்களும் உண்டு. என் மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லையே, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றேன், அப்புறம் ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க என்று நீங்கள் தனியாக அமர்ந்து கலங்கிய தருணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் என்னதான் பேசினாலும் கேட்காத உலகம் இந்த ஒரு உலகம். புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பேச்சாற்றல் என்பது பிறவிலேயே அதிகமாக இருக்கும். உங்களால் எத்தனையோ மனிதர்களுக்கு சரியான ஆலோசனைகளை கூறி அவர்களின் வாழ்க்கையை மாற்ற முடிந்திருக்கும். ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது உங்களுடைய நியாயங்களை இந்த உலகிற்கு நீங்கள் உரக்க பேசியும் அதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் காது கொடுத்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய தரப்பு விளக்கங்களை கொடுத்து கதறிய போது இவன் எப்போதும் இப்படித்தான் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான் என்று உங்களின் வார்த்தைகளை மிக சாதாரணமாக தள்ளி வைத்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களாக இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தபோது நீங்கள் உதவி கேட்டு பேசிய வார்த்தைகளை யாரும் ஒரு பொருட்டாகவே மதித்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய பேச்சை ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே எடுத்துக்கொண்ட இந்த ஒரு உலகம் உங்களின் உண்மையான தவிப்பை, உங்களுடைய அழுகை குரலை கேட்க மறுத்த அந்த தருணங்கள் உங்களுடைய வார்த்தைகளற்ற ஒரு மௌனத்திற்கு நிச்சயமாக உங்களை தள்ளியிருக்கும். யாருமே நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளாமல் எவ்வளவோ பிரச்சனைகளை மட்டுமே தாங்க உங்களுடைய மனதிற்குள்ள வைத்து கொண்டும் இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் தவித்த தவிப்பு உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஒரு சில விஷயங்களை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதுமே குடும்பத்தின் மீதும் உங்களை சார்ந்தவர்களின் மீதும் அதிக அக்கறை கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடந்த சில காலமாகவே குடும்பத்தில் இருந்த ஒரு பெரிய குழப்பத்திற்கோ அல்லது முக்கியமான பிரச்சனைக்கோ தீர்வு கிடைக்காமல் நீங்கள் தவித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையில இன்னொரு பிரச்சனையில நம்ம முடிவு எடுத்தோம் என்றால் அது நமக்கும் பிரச்சனையாக மாறிவிடும் என்ற ஒரு காரணத்தினால் எந்த விதமான முடிவுகளையும் சரியாக எடுக்க முடியாமல் நீண்ட நாட்கள் யோசித்து கொண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பிக்கொண்ட நாட்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். இதோ இப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து முற்றிலும் எதிர்பாராத ஒரு பாசிட்டிவான தகவல் அல்லது செய்தி உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கான ஒரு தகவலாகவும் இருக்கலாம். இந்த ஒரு தகவல் உங்களுடைய மனதில் இருந்து ஒட்டுமொத்த கவலைகளையும் துடைத்தெறியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய குடும்பத்திற்குள் நல்லதை நிச்சயமா நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் எதிர்கால திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அமையப் போகிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு நிகழ்வாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதற்கப்புறம் உங்களுடைய ராசியை இரட்டை ஆளுமை கொண்டது என்பதால் மனிதர்களின் இருவேறு முகங்களை உங்களால் எளிதாக கணித்து விட முடியும். ஏனென்றால் உங்களுடைய ராசி இரட்டை குணம் கொண்டது. ஒரு மனிதன் உங்களிடம் உண்மையை கூறுகிறானா பொய்யை கூறுகிறானா, உங்களை வைத்து அவன் நடித்து கொண்டு இருக்கிறானா என்பதை நீங்கள் பார்வையிலேயே பார்த்து கணித்து விடுவீங்க. இருப்பினும் உங்களுடைய கள்ளமில்லாத பழகக்கூடிய குணத்தை பயன்படுத்தி உங்களிடம் ஒரு முகத்தையும் உங்களுக்கு பின்னால் வேறு ஒரு முகத்தையும் காட்டி உங்களை டபுள் பேஸ் செய்த ஒரு நபரின் அசல் முகம் இப்போது அப்பட்டமாக வெளிப்படவும் ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஒரு நபரை நம்ம என்னமோ நினைத்தோம், ஆனால் இவரே நம்ம கூடவே இருந்து கொண்டு நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் போக போகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அவர் உங்களின் உழைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வெளியில் தங்களை பெரிய உத்தமர்களைப் போல காட்டிக் கொண்டிருந்த மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் அந்த ஒரு நபர் செய்த சூழ்ச்சிகள் அனைத்தும் ஆதாரத்துடன் உங்களுடைய கண் முன்னே அம்பலமாகவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று ஏமாற்றத்தை தந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நச்சுக்காலன்களை அடையாளம் கண்டு அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் ஒதுக்கி வைக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். எனவே நீங்கள் சில மனிதர்களை வாழ்க்கையை விட்டு ஒதுக்கினால் மட்டுமே வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். புதனின் ஆதிக்கம் பெற்ற
மிதுனம் ராசிக்கு எப்போதுமே பேச்சு திறனும் சாதுரியமான கம்யூனிகேஷனும் தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். இத்தனை காலங்கள் நீங்கள் கடினமாக உழைத்தும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் இனிமே உங்களின் தனித்துவமான பேச்சை திறமையால் கிடைக்கப் போகிறது. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களின் கருத்துக்களை தெளிவாகவும் தைரியமாகவும் முன்வைப்பதன் மூலம் உயர் அதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. மனதிற்குள் எது தோன்றினாலும் அதனை வெளிப்படையாக கூறிவிடுங்கள். சரியோ தவறோ கூறினால் மட்டுமே உங்களுக்கான ஒரு பதிலானது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நேர்காணல்கள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் என எல்லாத்திலும் உங்களின் வார்த்தைகளை உங்களை ஒரு வெற்றியாளராக காட்டவும் போகிறது. இனிமே நீங்கள் திரைக்கு பின்னால் உழைக்கக்கூடிய காலங்கள் முடிந்து உங்களின் கம்யூனிகேஷன் மூலமாகவே உங்களின் கரியர்ல ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியையும் எட்டப் போகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய